இன்றைக்கி தேர்ட் கிளாஸ் கிளம்புனா ஆமாம். அந்த கீர் மட்டும் 1 2 3 4 போடுங்க. நியூட்டன்னா நீங்கள் செக் பண்ணால் ஓகே. ஃபர்ஸ்ட் ம் ம் தேர்ட் ம் 4 ம் 5 கிளியரா? கிளியர். ஓகே, மறுபடியும் ஒன் மோட் ட்ரை பண்ணலாமா? போடுங்க. ஃபஸ்ட் கீர் போடுங்க. 1 செகண்டு. ம் 3 ம் 4 ம் கிளியர் தானே? Clear. நான் சொல்கிற கீர் கிளியராக போட்டுருவீங்களா? ஃபஸ்ட்டு கீரு, தேர்டு, ஃபிஃப்த்து, செகண்டு, 4, ஃபிஃப்த்து, தேர்டு, செகண்டு, ஃபஸ்ட்டு. தேர்ட் ஓகே, தேர்டில் இருக்கு. கிளியரா? அந்த கன்ஃபியூஷன் மட்டும் பண்ணாதீங்க. நான் நிறுத்தி நிதானமாக தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்க. நான் கேட்குறது புரியுதா? நான் நிறுத்தி நிதானமாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் தான் கீரு, கிளச்சு, பிரேக் A to Z நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஏன் கீரை உங்களுக்கு மாற்றி மாற்றி போடுங்கன்னு சொல்கிறேன்னா, நமக்கு தேவைங்கிறப்ப நம்ம தேவையான கீர் போட்டுக்கலாம். நம்ம 2 வீலர் மாதிரி 1 2 3 4 5 போட்டுட்டு 4 3 2 1 இறங்க முடியாது. காரை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 2 3 4 ஏறிக்கலாம். இறங்கும்போது டேரெக்டாக 5லேருந்து 0க்கு வந்துடலாம். நம்ம 2 வீலரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கீர் இருக்குது. 5 கீருமே நம்ம 4லேருந்து படிப்படி ஸ்டெப்பே இறங்குவோம். காரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம 5வது கீரில் இருந்தாலும் 3வது கீருக்கும் வரலாம், 2வது கீருக்கும் வரலாம், நியூட்ருக்கும் வரலாம், ஃபஸ்ட் கீருக்கும் வரலாம். நம்ம சூழ்நிலை என்னவோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல கீர் மாற்றிக்கலாம். சரிங்களா? அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கீரை வந்து ஃபஸ்ட்டு போடுங்க, தேர்டு போடுங்க, ஃபிஃப்த்து போடுங்கன்றேன். மறுபடியும் இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணுறோம், மறுபடியும் மூவ் பண்ணுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, செகண்ட் கீரு, ஃபோர்த்து, தேர்டு, செகண்டு, ஃபிஃப்த்து, தேர்டு, ஃபஸ்ட்டு, ஃபோர்த்து, செகண்டு. நியூட்ரு பண்ணிக்கணும். கிளியரா? பட் நம்ம எந்த கீர் வரதா இருந்தாலும் நியூட்ரு வந்து தான் வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கீர்லேருந்து டைரெக்டாக ரிவர்ஸ் வந்தால் செகண்ட் கீர் விழுந்துடும். பட் அதை வந்து இப்போதைக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதை ஃபாலோ பண்ணுற மெத்தடையும் விட்டுருங்க. நீங்கள் கொஞ்ச நாள் ஓனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீர் இப்படியே பின்னாலத்தெல்லாம் செகண்ட் கீர் விழுகுன்னு நினைப்பீங்க. அந்த சீனையை விட்டுருங்க. நீங்கள் நியூட்ருக்கு வந்துட்டு அழகாக போட்டிங்கன்னா நிதானமாக இது ரெகுலராக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டாக நிறுத்தோம்னா அது கரெக்டாக ஒரு சவுண்டு வரும். அதனால் எப்பவும் மெயின் வச்சுக்கு நீங்கள் போட்ட மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்கும், மறுபடியும் நியூட்ருக்கு வந்துடுறோம், அதுக்கப்புறம் தான் செகண்ட் போடுறோம். இதுதான் ப்ரொசீஜரு. இதுதான் எப்பவுமே யூஸ் பண்ணணும். சரிங்களா? போனாங்களா? வண்டி நியூட்ரு மட்டும் பண்ணிக்கங்க. நியூட்ரு பண்ணிட்டீங்களா? சரி சார். கிளியரா? ரைட், ஓகே. இப்போ நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா, ஏறி உட்காந்தா மெயினாக சாவி இன் பண்ணிட்டீங்க. இன் பண்ணோன்னே கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும். இப்போ நீங்கள் கிளச்சை மட்டும் பிடிச்சிருக்கீங்க, கரெக்டாக? ஆமாங்க. பிரேக்கை பிடிக்கல. பிடிங்க பார்க்கலாம். கிளச்சு பிரேக் ரெண்டையும் பிடிச்சிக்கும். கம்பல்சரி மெயினில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வண்டியில் ஏறி உட்காந்தாலுமே சாவி மாட்டின உடனே கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும். பிரேக்கு கால் எடுக்காதீங்க, இப்படி பிடிங்க. ஃபுல்லாகும்? ஆமாம், ஃபுல்லாக பிடிக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, சரிங்களா? கிளச்சும் ஃபுல்லாக பிடிச்சிக்கும், பிரேக்கையும் பிடிச்சிக்கங்க. இப்போ வண்டி நியூட்ரு பண்ணுங்க. வண்டி நியூட்ரு பண்ணுங்க. நியூட்ரு கிளியர். இப்போ சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவும் மெயினில் வச்சுக்கோங்கன்னா வண்டியில் ஏறி உட்காரோம். ஏறி உட்காந்த செகண்டில் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி சீட் அட்ஜஸ்ட் பண்ணி செட்டாகி உட்காந்துக்கிறோம். 2வது பிரேக்கை பிடிக்கிறோம், 3வது நியூட்ரு பண்ணுறோம், 4வது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ சாவி சொருவோன்னா ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. இந்த 3 வேலையை செஞ்சதுக்கப்புறம் தான் 4வது வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இந்த ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. ஹேண்ட் பிரேக் இந்த வண்டியில் இப்படி வருது. ஹேண்ட் பிரேக்கு லைட்டாக ரொட்டேட் பண்ணி கீழே இருக்கும். 99% வண்டிகளில் ஹேண்ட் பிரேக் இங்கே தான் வரும். சரிங்களா? அதை மேலே இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெடுக்கு மேலே இழுத்துக்கலாம், எந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை. கீழே இறக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மேலே ஒரு பட்டன் இருக்கும். லைட்டாக ஒரு நூல் மேலே புஷ் பண்ணி தூக்கி அந்த பட்டனை பிடிச்சிக்கிட்டே கீழே இருக்கும். நல்லா இந்த வண்டியில் அது இல்லை, இருந்தால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கம்பல்சரி. எல்லாருமே சொல்கிறேன். 99% வண்டிகள்லையும் லிவர் சென்டரில் தான் வரும். மேலே இழுக்கிறோம், இழுக்கும்போது எதுவுமே இழுக்க வேண்டியதில்லை. கீழே இறக்கும்போது லைட்டாக ஒரு நூல் மேலே புஷ் பண்ணி பட்டனை பிடிச்சிக்கிட்டே கீழே இருக்கும். சரிங்களா? அதை மறந்துடாது. நீங்கள் எல்லாமே கிளியர். வண்டியை கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக்கை பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி மூவ் ஆகலன்னு நினைக்கும் போது தான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிக்க மாட்டோம். நான் சொல்ல புரிஞ்சு ரிலீஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் மெயினில் வச்சுக்கணும்.
சரி. இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டிங்க. உட்காந்து கொண்டு கால் எக்ஸிலேட்டர்கிட்ட கொண்டு போயிடாதீங்க. ஓகே. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுங்க. போட்டிங்களா? ஓகே. கிளச்லேயும் பிரேக்லேயும் கால் வச்சுருக்கீங்க, கரெக்டு தானே? ஆமாம். நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு இன்றைக்கி 3rd டே தான். நீங்கள் 4, 5 போது நாளைக்கு இன்னும் ஈஸியாக பிக்கப் ஆகிக்கலாம். ஓகே. கிளச்சை வந்து 1, 2, 3 ஸ்டெப் மட்டும் காலை எடுங்க, வண்டி உதறும். வண்டி உதறுதான்னு பாருங்க. உதறுதுங்களா? 3 ஸ்டெப் மட்டும் தான் எடுத்துருக்கீங்க. உதறுதா? ஃபஸ்ட்டு கியரில் 1, 2, 3 இப்படி மெயில்டாக தான் மூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பிரேக் ரிலீஸ் பண்ணுங்களேன், வண்டி போதான்னு பார்க்கலாம். போதுங்களா? கிளச்சுக்கே வண்டி போகும். ஃபஸ்ட்டு கியரை பொறுத்தவரை கிளச்சுக்கே வண்டி போகும். 3ல் இருக்கீங்க. இப்போ 4, 5 வந்துடுங்க. கிளச்சை பிரேக் விட்டுருங்க. ஃபுல்லாக எடுத்துருங்க. ரோட்டில் போகும். ஃபுல்லாக எடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக எடுத்துட்டிங்களா? நம்ம இந்த ட்ராக்லேயே போகிறோம். பின்னால் போகிறோம், போய்க்கிட்டோம். யாரும் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, போய்க்காதீங்க. வண்டி போகுதுங்களா? இப்போ மெயில்டாக எக்ஸிலேட்டர் தொடுங்க, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. மெயில்டாக எக்ஸிலேட்டர் தொடுங்க. மெயில்டாக தொடுங்க. மெதுவாக தொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு தொட்டு எடுக்கக்கூடாது. மெதுவாக தொட்டுக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரியே போகும். போதுங்களா? இந்த ஆட்டோக்காரை தாண்டிக்கலாம். ஹார்ன் அடிக்கணும். அவர் போயிட்டார், விட்டுருங்க. அவர் போயிட்டாருன்னா நம்ம டக்குன்னு, அதாவது காரை பொறுத்த வரைக்கும்னா நம்ம டக்குன்னு குச்சியை எடுக்கிறதுன்னு தெரியக்கூடாது, கீழே போடுறதுன்னு தெரியக்கூடாது. தேவைக்கு டக்குன்னு எடுத்துடணும். டக்குன்னு கீழே போட்டணும். சரிங்களா? விட்டு புஷ் பண்ணிங்கன்னா வண்டி ப்ரெஷர் ஆகும். நீங்கள் ஆவரேஜாக போங்க. நம்ம அந்த டர்ன்லாம் திரும்பிட்டு நமக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணுறீங்க. ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணால் சவுண்டு கேட்கும். ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணாதீங்க. நம்ம இப்படியே போகலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. போகலாம். வண்டி நல்லா போகுதா சாமண்ணா? அப்படி இப்படி டீசெண்டாக போகுதா? உங்களுக்கு நான் 1 செகண்ட் தான் டைம் தருவேன். அதுக்குள்ளே நான் சொல்கிற வேலையை கரெக்டாக செய்யணும். சரிங்களா? 1 செகண்ட் தான். எக்ஸிலேட்டர் புஷ் பண்ணாதீங்க. நல்லா மீன் வச்சு எக்ஸிலேட்டர் லைட்டாக தொட்டுக்கிட்டே இருங்க. நம்ம மெதுவாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரோட்லேயே போகலாம். வண்டி ஃபஸ்ட் கியர் போட்டிங்க, கிளச்சை 1, 2, 3ல் எடுத்தீங்க, ரிலீஸ் ஆகிடுச்சு, வண்டி போயிட்டுருக்கு. கரெக்டு தானே? உங்களுக்கு 1 செகண்ட் தான் நான் டைம் தருவேன். அந்த டயத்துக்குள்ள நான் சொல்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுக்கணும். எக்ஸிலேட்டர் டக்குன்னு காலை எடுக்கிறீங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறீங்க, செகண்ட் கியர் போடுறீங்க. நான் சொன்னது புரிஞ்சானா? சரிங்களா? எக்ஸிலேட்டரில் ஸ்பீடு கம்மியாகுது, கொஞ்சம் ஸ்பீடு வச்சு கொடுங்க. இப்போ தான் டக்குன்னு எக்ஸிலேட்டர் காலை எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, செகண்ட் கியர். ரைட், போகலாம். பட் எதை பண்ணாலும் நம்ம ரோட்டில் பண்ணணும். இன்றைக்கி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது தான். ரைட், சேம் அதே தான். எக்ஸிலேட்டர் காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், தேர்ட் கியர் போடுறோம். டக்கு அந்த 1 செகண்ட் தான். போகலாம். டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுங்க. தேர்ட் கியருக்குலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. டக்குன்னு காலை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கியருக்கும் செகண்ட் கியருக்கும் தான் மெதுவாக எடுக்கணும். தேர்ட் கியருக்கு டக்குன்னு எடுத்துடலாம். எக்ஸிலேட்டர் புஷ் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்பீடாக போகும். நமக்கு அந்த ஸ்பீடு இன்றைக்கி வேணும். சரிங்களா? வண்டி டீசெண்டாக போகுதா? நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். வண்டி வரோம் போய் டீசெண்டாக போயிட்டு இருக்கலன்னா சேம் அதே ஆப்ஷன். இன்னும் கொஞ்சம் மெயிலில் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மெயிலில் கொஞ்சம் சேம் எக்ஸிலேட்டர் காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 4th கியர் போகிறோம். டக்கு 1 செகண்ட் தான். போகலாம். காலை எடுத்துங்க, போகலாம். வண்டி எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போடுங்க, வண்டி நிறுத்துறோம். என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக பிரேக்கில் காலை வைங்க. பிரேக்கில் காலை வைங்க, மெயில்டாக வைங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க பார்க்கலாம். மெயில்டாக வந்துடுங்க. நம்ம மெயிலில் பிரேக்கில் புஷ் மெல்ல எக்ஸிலேட்டர் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி புஷ் பண்ணிகிட்டே வந்து நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து பம்ப் பண்ணுங்க. அவ்வளோதான். 4th கியரில் தான் இருக்குது. கிளச்சை பிடிச்சிருக்கீங்க. ஆஃப் ஆகாது. அது நியூட்ரல் வர வேண்டியது. நீங்கள் 5th கியரில் வரீங்களோ 7th கியரில் வரீங்களோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி, சரிங்களா? நமக்கு தேவை வண்டியை நிறுத்தணும். ஆமாம். நம்ம கான்செப்ட் என்ன, அந்த நேரத்தில் நியூட்ரல் இதெல்லாம் பார்க்க வேண்டியது. நீங்கள் நமக்கு தேவை வண்டியை நிறுத்தணும். நிறுத்துறதுக்கு என்ன ஆப்ஷன்? வண்டி ஆஃப் ஆகாமல் நிறுத்துறதுக்கு என்ன ஆப்ஷன்? அதனால் பிரேக்கை பிடிக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், வண்டி நிறுத்தி. இப்போ நம்ம மட்டும் ஃபஸ்ட் கியர் போடணும் போட்டுக்கலாம். பட் காலை எடுத்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். நான் உங்களுக்கு கால் எடுக்க சொல்லவே இல்லை. ஏன் கால் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க? விரலில் வச்சுருந்தேன். விரலில் வைக்கக்கூடாது. கிளச் எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். அதான் ஃபுல்லாகவே வச்சுக்கணும். சரிங்களா? எப்போவுமே கிளச்சை ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும்.
விரல் யூஸ் பண்ணாதீங்க. பிரேக்கில் பெருவிரல் யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆக்சிலேட்டரும் பெருவிரல் யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் ஏன் பிரேக்கிங் கால் எடுத்தீங்க? சொல்லி பார்த்தேன், வச்சு பார்த்தேன். காலை எடுத்தீங்க, எக்ஸிலேட்டர் தொட்டிங்களா? வச்சு பார்த்தேன், கால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஃபஸ்ட் கியர் போட்டு மறுபடியும் மூவ் பண்ணுறோம். நான் சொன்னது புரிஞ்சுங்களா? இன்றைக்கி ஒரே குழப்பமாக தான் இருக்கும், ஆனால் கிளியர் ஆயிரும். சரிங்களா? பட் நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்தெந்த நேரத்தில் நான் என்னன்னு சொல்கிறேன், அதை நீங்கள் என்ன எப்படி பண்ணுறீங்கன்றதையும் ஃபாலோ பண்ணி மெயினில் வச்சுக்கோங்க. போகலாங்களா? போகலாம். பிரேக் விட்டுருங்க. எக்ஸைட் காலை எடுக்கிறோம். எக்ஸைட் இவ்வளோ தூரம் புஷ் பண்ணக்கூடாது, ஆனால் எக்ஸைட் இவ்வளோ தூரம் புஷ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். டக்குன்னு எக்ஸைட் காலை எடுத்து கிளச்சை பிடிச்சி டக்குன்னு ஒரு செகண்ட் தான். வண்டி மூவ் ஆகிட்டாலே போதும், நமக்கு செகண்ட் கீர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸைட் காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், டக்குன்னு செகண்ட் கீர் போகலாம். நீங்கள் எக்ஸைட் பிரேக் நான் எக்ஸைட் கொடுக்காதீங்க. வண்டி நிதானம் நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு செகண்ட் நிதானம் ஆகிக்கலாம். பிரேக்கு எக்ஸிலேட்டர் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வேறு ஆப்ஷன் இல்லை. இன்றைக்கி தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க, அதனால் கன்ஃபியூஷன் ஆகிடுது. வேறு ஆப்ஷனே கிடையாது. முடி போனாங்களா? பட் உங்கள் கால் பிரேக்கில் இல்லை, ஆக்சிலேட்டரில் வச்சுருக்கீங்க. அந்த கால் பிரேக்கில் வைங்க. வண்டி நின்றுட்டாலே கால் பிரேக்கில் வந்துடணும்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு மேட்டில் நிற்கிது வண்டி. நீங்கள் கிளச்சை மட்டும் பிடிச்சிங்கன்னா வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரும். இறக்கத்துலனா ஃப்ரண்ட்டில் போகும். இப்போ இதுலனா மேலே பின்னால் போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் பிரேக்கு கிளச்சு நமக்கு எப்போயுமே பாதுகாப்பு தான். ஃபஸ்ட் கீர் போடுங்க. போகலாங்களா? போகலாம். 1 2 3 பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போயிடும். விட்டுட்டு டக்குன்னு எடுத்துங்க, அவ்வளோதான். போகலாம். இது டக்குன்னு எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு செகண்டு தான். டக்குன்னு எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கணும், செகண்ட் கீர். சொல்லிட்டேன், நீங்கள் இன்னும் பண்ணலை. போகலாம். அதே ஒரு செகண்ட் தான். கால் எடுக்கிறோம், எக்ஸைட் ஒரு செகண்ட் தான். போகலாம். நம்ம அப்படியே மேலே அந்த ரோட்டுக்கு போய்க்கலாம். மிரரில் வந்து எவ்வளோ பார்த்துக்கலாம். அந்த ஒரு செகண்ட் தான். 4வது இண்டிகேட்டர் பண்ணி ஒரு செகண்ட் தான். 4வது எக்ஸைட் கால் போகலாம். டக் டக், அவ்வளோதான். மறுபடியும் அதே ஒரே செகண்ட் தான். 5வது கீர் நாய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலாம். பயப்படாது, அது தெரிச்சிடும். நாய் எப்படியும் தப்பிச்சிடும், அதனால் அதை பார்த்து பயப்படாதீங்க. சரிங்களா? சரி. நாயின்னு இல்லை, பொதுவாகவே யாரை பார்த்துமே பயப்படாதீங்க. அப்படியே தைரியமாக நிற்கிறீங்க. பொதுவாக யாரை பார்த்துமே பயப்படாதீங்க. இதே டூ வீலரில் வந்து நாய் அப்படின்றது என்ன பண்ணுவீங்க? போகிற வரைக்கும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி தான். இப்போ என்ன பண்ணணும் சார்னா, இப்போ நம்ம 50 கீரில் வந்துருக்கோம். ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சு. எக்ஸைட்னு காலை எடுத்து கிளச்சை பிடிச்சி 4வது கீர் போடுங்க. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஓட்டு முடிஞ்சிடும். இப்படி இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுங்க. அங்கே 30ன்னு ஒரு போர்டு இருக்குது, தெரியுதுங்களா? லெஃப்ட் சைடில் 30ன்னு ஒரு போர்டு இருக்குங்களா? அந்த போர்டு கிட்ட நிறுத்துங்க.
நிறுத்தி மூவ் பண்ண சொல்லணும்னு புரியுது உங்களுக்கு? புரியுதுங்க. போகலாம். இந்த ரோட்லேயே போகணும். பிரேக் மட்டும் டக்குன்னு அவ்வளோதான். நமக்கு மூவ் பண்ண ஓடணும் முடிவு பண்ணிட்டேன்னா ஒரு காலை கட்டிட்டு ஒரு காலை ஓட விட முடியாது. தெரிஞ்சுங்களா? 2 காலையும் ரிலீஸ் பண்ணால் தான் ஓட முடியும். நம்ம இந்த வாரமாகவே போகலாம். ஒன்றும் சொல்கிறேன். வண்டி வரலைன்னா தப்பு இல்லை. நம்ம நடு ரோட்டில் இருக்கோம். போடுங்க, ட்ரை பண்ண தப்பு போடுங்க, போகலாம். அவ்வளோதான். எனக்கு தேவை நீங்கள் வண்டி ஓட்டணும், பட் எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. சரிங்களா? சரிங்க, அப்படி பண்ணுங்கன்னா ஃப்ரீயாக பிடிச்சிங்க. மிதிச்சிங்கன்னா வண்டி இன்னும் ஸ்பீடாக போகும். தொட்டே பிடிச்சிங்க இந்த இடத்துல. அங்கே ஒரு டர்னு திரும்பினா மறுபடியும் லெஃப்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. காரை திரும்புது இல்லைங்க, பஸ் வந்த இடத்துல நம்ம திரும்பி ஓரமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? தேவைப்பட்டால் லைட்டாக இண்டிகேட்டர் எடுத்து போட்டுங்க. எக்ஸல் தாண்டி நிறுத்திக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லோ பண்ணுறோம், அது எப்படி? அந்த பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க. பிரேக்கில் காலை வச்சு வைக்கல நீங்கள் இன்னும் வைக்கல, வச்சுட்டேன். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும். புஷ் பண்ண நின்றோம். இப்போ கீழே நம்ம விட்டுங்கன்னா படிப்படியாக அதை ஸ்லோ பண்ணுவோம். இப்போ நம்ம அங்கே நிப்பாட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே ஸ்லோ பண்ணுவோம். ஸ்லோ பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ எனக்கு அந்த ஃபீல் நான் ஸ்லோ பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வண்டி ஸ்லோவாக நீங்கள் தான் எடுத்துட்டீங்க, நான் பிரேக் பிடிக்கலையே. ஆனால் எனக்கு நான் கிளச்சை விட்டு எடுத்துட்டேங்க. ஆனால் கார் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோ அப்படின்னு ஸ்பீடு இப்போ கம்மி பண்ணலையோ அவனுங்க அந்த நாளைக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. நாளைக்கு இண்டிகேட்டர் மட்டும் மாற்றி போட்டு மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறோம். ஏன் ஆஃப் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பிரேக்கை பிடிச்ச மாதிரியே பிடிச்சிருக்கீங்க. ஓகே. ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்க. சரிங்களா? நம்ம கிளச்சிலேருந்து காலை ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணும்போது பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறோம். 1 2 3 3 பாயிண்டில் வைக்கணும். அது வரைக்கும் பிரேக்கிங் கிளச்சையும் பிடிச்சிருக்கோம். 3ஆவது பாயிண்ட் வந்த உடனேயே பிரேக்லேருந்து கால் எடுத்துறோம். போனாங்களா? வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. போதுங்களா? பட் நீங்கள் 3 தாண்டி 4 வரங்காட்டி சுண்டுது. புரியுதுங்களா? போகலாம். இப்போ லைட்டாக எக்ஸைட் புஷ் பண்ணுறோம். எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், வச்சு பிடிக்கிறோம். போகலாம். பட் நீங்கள் கிளச்சிலேருந்து கால் எடுக்கிறதுக்கு முன்னாலே எக்ஸைட்டை கொடுத்தீங்கன்னா வண்டி இப்படி தான் சவுண்ட் இருக்கும். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம ரோடு பின்னால் வர கார்காரங்களும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. போகலாங்க. போகலாம். கிளச்சை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸைட்டை புஷ் பண்ணணும்னா ஓகே. இன்றைக்கி குழப்பமாக தான் இருக்கும், வேறு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? எக்ஸைட்டு கால் எடுத்துகிட்டு போட டக்குன்னு போடும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டாலும் நீங்கள் கீர் மாற்றிக்கலாம். போட 4 கீர் போட ஒன்றும் விஷயம் போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. ஒன்றும் விஷயம் பின்னால் வர பார்க்குறது.
பின்னாடி அவரை பார்க்காதீங்க, அதை ஹார்னை மதிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்மளே போகல, அவர் ஹார்ன் அடிச்சு போயிடும். இப்போ அப்படியே லெஃப்ட் வரமா வருது. சரி புஷ் பண்ணாது. நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா பிச்சுக்கிட்டு போகும், உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். அதனால் எக்ஸைட்டை புஷ் பண்ணாதீங்க, எக்ஸைட்டை தொட்டு ஓட்டுங்க. தொட்டாலே வண்டி போகுது இல்லை. ஆமாம். எக்ஸைட் பெரியவர்கள் டச் மட்டும் பண்ணுங்க, கால் எடுங்க, பெரியவர்கள் டச் மட்டும் பண்ணுங்க, போகுதுங்க. அப்படியே மிதிக்கணும். பிரேக் உங்கள் காலில் இருக்கு, நீங்கள் பிடிக்கலாங்க. புரியல, பதட்டமாயிடுச்சு. நீங்கள் பிரேக் பிடிப்பீங்களான்னு பார்த்தேன், ஆனால் பிரேக் ரெண்டை சொல்லிங்கன்னு எதிர்பார்க்கலாம். உங்கள் காலையே பிரேக் இருக்குல்ல, நீங்களே பிடிச்சிக்கலாம்ல. போடுங்க, அதே போடுங்க. பட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா? சொல்லுங்கள். எக்ஸைட்டை கொடுத்துட்டே தான் இருக்கீங்க, கிளச்சை பிடிக்கவே இல்லை, வண்டி நியூட்ரல் பண்ணிட்டீங்க. எக்ஸைட்னு காலை எடுங்க, எடுத்துட்டேன். நிதானமாக இருங்க, எடுத்துட்டேன். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும். ஓகே. ரைட், 3வது கேட் போடுங்க. இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க, பங்குக்குள்ளே போகணும். லெஃப்ட் வந்து வண்டி அந்த டூலக்காரை மறந்துடுங்க, மெயினில் வச்சுக்காது. போகலாம் போகலாம். ரைட், ஃபஸ்ட் கேட் போட்டுக்கோங்க. போகலாம். கிளச்சு 1 2 3 1 2 3 போகுதா? ஓகே. ஒன்றும் கிளச்சிலே போகும் வண்டி, எதுவும் வச்சுக்கோங்க. இங்கே ரைட்டில் எப்படி நிறுத்திக்கலாம். அவர் பக்கத்தில் போய் நிறுத்தணும், மாற்றிங்க, ரைட்டில் மாற்றுங்க, மாற்றுங்க. அப்படியே லெஃப்ட் வந்துடுங்க, லெஃப்ட் பிரேக்கு கிளச்சு ஃபுல்லாக நிறுத்தின முடிவு பண்ணிட்டா பிரேக்கு கிளச்சு ரெண்டையும் பிடிச்சி தான் நிறுத்தணும். சரிங்களா? ரெண்டையாக பண்ணிடுங்க. சாவி மட்டும் கொடுங்க. அந்த டோர் திறந்தீங்கன்னா டோர் திறந்துச்சு, கீழே ஒரு லிவர் இருக்கு பாருங்க, பெட்ரோல் சிம்பிள் போட்டு லிவர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது பிரேக்கை ரிலீஸ் பண்ணால் தான் வண்டி போகும். நீங்கள் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு ரிலீஸ் பண்ணு நினச்சிங்கன்னா ரிலீஸ் ஆகாது. சரிங்களா? இப்போ எக்ஸைட்டர் டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். அண்ணா எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். டக்குன்னு ஒரு மைண்டை அவருக்கு அந்த கற்பனைக்குள்ளே போகாது. ரிலாக்ஸ், மிதிக்கக்கூடாது. வண்டி சவுண்டு மாறுது பார்த்தீங்களா? அந்த சவுண்டை மாற்ற விடவே விடாதீங்க. வண்டி நிதானமாக இருக்கணும், நீங்களும் நிதானமாக இருக்கணும். நீங்கள் நிதானமாக இருந்தால் தான் வண்டி நிதானமாக இருக்கும். மிதிக்காதீங்க. ஓகே, மெயிலில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, மெயிலில் இன்க்ரீஸ் ஆகுதா? போகலாங்க, நம்ம ரோட்லேயே போகலாம். இன்றைக்கி தேர்ட் டே தான், அந்த குழப்பமெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நாளைக்கும் அந்த குழப்பம் பூரா கிளியர் ஆகிடும். சரிங்களா? பட் இப்போ ஸ்பீடு மெயிலில் இன்க்ரீஸ் ஆகுதான். இப்போ போடுங்க, எக்ஸைட்னு கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, 3வது கீர் போடுங்க. ஃபஸ்ட்டு கீரில் வந்து நியூட்ரலில் தான் இருக்கீங்க, 3வது கீர் போடுங்க. பட் இது எடுத்துட்டு தான் நீங்கள் மிதிக்கணும். ஃபஸ்ட்டு செகண்டுக்கு தான் மெதுவாக எடுக்கணும், தேர்டு ஃபோர்த்துக்கு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அப்படி நம்ம அந்த ரூட்டுக்கு போய்க்கலாம். வர யூட்டன் இதெல்லாம் யூட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த நாளைக்கு நீங்கள் இதே ரூட்டில் இப்படி தான் ஓட்டணும். நம்ம அதுக்கு அடுத்துனா நம்ம வேறு ரூட்டு போய்க்கலாம். சரிங்களா? இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. நாலாவது கீழே போனாலும் பரவாயில்ல, ஒன்றும் இஷ்யூ இல்லை. நம்ம அங்கே யூட்டன் பண்ண போகிற இடத்துல போய் நிறுத்திட்டு மறுபடியும் யூட்டன் பண்ணிக்கலாம். இப்போ பிரேக்கு பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, நமக்கு எங்கே நிறுத்தணுமோ அது வரையும் வந்து தான் புஷ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி
அந்த வேன் காரை பார்க்காதீங்க. ஃபுல்லாக திருப்பி பிரேக்கை விடுங்க. ஃபுல்லாக திருப்பி இப்போ நிறுத்திங்க. வேறு ஆப்ஷன் இல்லை. என்ன ரீசன் நம்ம டைமிங் வேஸ்ட் பண்ணிட்டோம். போகலாம். சரி ஃபுல்லாக பிரேக்கை விட்டிங்கன்னா தான் போகும். ஃபுல்லாக திருப்பி மாற்றிக்க போகலாம். போகலாம். நல்லா எக்ஸைட்டு காலை எடுக்கணும். பட் நம்ம நியூட்ரு பண்ணுறோம். நான் எக்ஸைட்டை மிதிக்கேன். அண்ணா அந்த ஈவி செய்து எக்ஸைட்டை மட்டும் மிதிக்காதீங்க. நான் சொல்கிறது அது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு சிரமம் ஆகிக்கும். நீங்கள் வண்டிக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கும் ப்ரெஷர் ஆகும். அதை புரிஞ்சுக்குங்க. எக்ஸைட்டை டச் பண்ணி ஓட்டுங்க. இப்போ நீங்கள் எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் ஓட்டி போனாலுமே சரி, நீங்கள் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் டச் பண்ணி ஓட்டுங்க. வண்டி போகும். இப்போ எக்ஸைட்டு காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க, 3வது கீர் போடுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது உங்களை ப்ரெஷர் பண்ணி விட்டுருவோம். வண்டி என்னடா சவுண்டு வருதுன்னு சொல்லி உங்களாலேயே உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிக்கும். அதனால் தயவு செய்து அது பண்ணவே பண்ணாதீங்க. போகுதில்லை இப்போ உங்களுக்கு எக்ஸைட் தொட தானே செய்கிறீங்க. 3வது கீர் போட்டீங்க. மேலே இன்னும் கொஞ்சம் தொடுங்க. இப்போ எக்ஸைட்னு கார் எடுத்து கிளச்சு பிடிச்சி 4வது கீர் போடுங்க. டக்குன்னு எடுத்துங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு செகண்டுக்கு தான் மெதுவாக எடுக்கணும்னா 3rd 4th இருக்கா டக்குன்னு எடுத்துடணும். எக்ஸைட்டை மட்டும் மிதிக்காதீங்க. எந்த வண்டியுமே மிதிக்காதீங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்ததுன்னா மிதித்து தான் ஓட்டணும்னு. இப்போ அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஸ்மூத்னஸ் ஆகிடுச்சு. டெக்னாலஜி அந்தளவுக்கு வந்துச்சு. அதனால் நம்ம மிதிக்க மட்டும் கூடாது. சரி ப்ளஸ் போனால் தான் மிதிக்கணும் போல தெரியுது. அதுக்கும் மிதிக்க வேண்டியது இல்லைங்களா? நமக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு ரேரு போய் ஆகும்னா மிதிக்கலாம். மேக்ஸிமம் மிதிக்க மட்டும் கூடாதுங்க. மிதிச்சாவே பதட்டமாக இருக்குது. மக்களே பதட்டம். அது நம்மளே நம்ம வந்து காருக்கு டஃப் கொடுத்தோம்னா கார் திருப்பி நமக்கு காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 1% கூட தாங்க முடியாது. ஏன்னா அது மிஷின். அது நம்ம செய்யும். அதுக்கு வந்து நமக்கு ஒன்றும் பண்ண தெரியாது. அதுக்கு அப்படி இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க. லெஃப்ட் நிறுத்திக்கலாம். மறுபடியும் இன்னொரு எடுத்து மூவ் பண்ணுறோம். நம்ம அந்த புள்ளிக்காய் 4 வரைக்கும் நிறுத்திக்கலாம். சரிங்களா? இந்த மேலில் வரணும். நான் ஏன் உங்களுக்கு இத்தனை தடவை நிறுத்தி மூவ் பண்ணணும்னு புரியுதா உங்களுக்கு? பட் நீங்கள் மறுபடியும் எக்ஸைட்டை புஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியலையே. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர். பிரேக்கை விட்டுருங்க. போதுங்களா? நீங்கள் அந்த பிரேக்கு கிளச்சு எக்ஸைட்னு கன்ஃபியூஸ் இன்றைக்கி கண்டிப்பாக ஆகும். ஓகே. நாளைக்கும் அது கம்ப்ளைண்ட் ஆகாது. அதனால் விட்டுருங்க. அவ்வளோ லைட்டாக டெஸ்ட் பண்ணுங்க. மேல் தான். அவ்வளோ டைம் ஓகே கிளியர். செகண்ட் கியர் போகலாம். மிதிக்காதீங்க. மிதிக்கிறீங்க. வண்டி சவுண்டு மாறும். ஆக்சிலேட்டர் புஷ் பண்ணால் மட்டும் தான் சவுண்டு மாறும். நீங்கள் தொட்டிங்கன்னா சவுண்டு மாறாது. உங்களுக்கு அந்த சவுண்டு மாறணும் கேட்குறாங்க. அதனால தான் மிதிக்காதீங்க. நமக்கு நீங்கள் 3வது நாள் தான் இந்த ப்ரெஷர்லாம் இருக்குதான் செய்யும். நாளைக்கு ப்ரெஷர் கம்மியாயிரும் கண்டிப்பாக. சரிங்களா? நான் உங்களுக்கு தான் ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி இல்லை. ரைட். 3வது கீர் சவுண்டு மாறுதுங்களா? எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். 3வது கீர். அந்த சவுண்டு மாற விட்டோம்னா நம்ம கீரை மாற்றியே ஆகணும். சவுண்டு மாறினா கீர் மாற்ற வேண்டிய சூழ்நிலையே வராது. நீங்கள் லேட்டாக தொட்டுக்கிட்டே இருங்க, கீர் மாற்ற வேண்டிய சூழ்நிலையே வராது. சவுண்டு வந்துட்டு ஆப்ஷனே நம்ம கீர் மாற்றியே ஆகணும். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? இப்போ நல்லா இருக்குது. இந்த நிதானம் வேணுங்கிற வேறு ஒன்றும் இல்லை. இந்த 1 2 3 4 போட்டிங்களே, இந்த நிதானம் வேணுங்க. ரிலாக்ஸாக பாருங்கள். அந்த ரோட்டை ஏன் அப்படியே ஒரு பயங்கர கடும் கோபத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க? ரிலாக்ஸாக பாருங்கள். ஜாலியாக இருங்க. நான் இன்றைக்கி பதட்டம் இருக்கத்தான் செய்யணும். வேறு வழி இல்லைண்ணா. சரி, நான் உங்களை ப்ரெஷர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேறு ஆப்ஷன் கிடையாது. ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இல்லைங்க. 2-3 நாள் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். ரோட்டு அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். அது கன்ஃபியூஸாக நீங்கள் நைட்டு போய் தூங்கி பாருங்கள். நாளைக்கு போய் தூங்கி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். அப்படி நைட்லாமே அதுக்கு அதே தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த பஸ்ஸுக்கு லாரி திரும்புற இடத்துக்கு முன்னால் நிறுத்தணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கேன்.
அப்படி திருப்பி கூட நிறுத்திக்கலாம், தப்பு சரிங்களா. பட் கிளச்சை ஃபுல்லாக தான் முடியும். ஓகே போகலாம். தம்பி போகலாம் முனேஷ். இதுக்கு தானே 1 மணி நேரமாக உட்காந்துருக்கீங்க.